இந்தியாவோட லீடிங் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்கும் கிரிட்டிக்கல் கம்போனன்ட்ஸ் சப்ளை பண்ற ஒரு முக்கியமான கம்பெனி இப்போ ஐபிஓ வழியா ஷேர் மார்க்கெட்க்கு வராங்க. இந்த ஐபிஓல நம்ம ஹார்ட் ஏர்ன் மணியை இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ் அனாலிசிஸ். சோ இந்த பிரீமியம் எக்ஸ்பிளைனர்ல நம்ம ஆன்சர் பண்ண போற கோர் கொஸ்டின் இதுதான். சுமார் 3067 கோடி ரூபாய் சைஸ் உள்ள இந்த மேசிவ் ஐபிஓவை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸான நம்ம கவனிக்கணுமா, அப்ளை பண்ணலாமா, இல்ல ஸ்கிப் பண்ணிடலாமா? அந்த முடிவுக்கு வர ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஹிடன் மார்க்கெட் டாமினன்ஸை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா நம்மள ஆச்சரியப்படுத்துற ஒரு ஸ்டாகரிங் நம்பர் இருக்கு, 70. ஆமா, இந்தியாவோட எலக்ட்ரிக் 2 வீலர் அண்ட் 3 வீலர் ஒயரிங் ஹார்னஸ் மார்க்கெட்ல தூத் டிரான்ஸ்மிஷனோட மார்க்கெட் ஷேர் எக்ஸாக்டா 70%. ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் இவி செக்டர்ல எவ்வளோ பெரிய டாமினன்ஸ் இதுன்னு யோசிச்சு பாருங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ மொனோபலி. லெட்ஸ் கெட் இன்டு தி என்ஜின் ஆஃப் த கம்பெனி. அவங்க பிசினஸ் மாடல் அண்ட் இவி growth பாத்தியே பார்க்கலாம். தூட் டிரான்ஸ்மிஷன் உண்மையில என்ன பண்றாங்க? அவங்க டோட்டல் ரெவன்யூவை பிரேக் பண்ணி பார்த்தா 77% டைரக்டா வயரிங் ஹார்னஸஸ்லேருந்து தான் வருது. ஒரு வண்டிக்கு வயரிங் ஹார்னஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் வயர்ஸ் இல்ல, இட்ஸ் லிட்ரலி த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் எனி வெஹிக்கிள். பேலன்ஸ் 23% ரெவன்யூ இவி கம்போனன்ட்ஸ், சென்சர்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ்லேருந்து வருது. த டிரான்சிஷன் டு இவி இஸ் டெஃபினெட்லி ஹேப்பனிங் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் பிக் கொஸ்டின் இஸ், யார் இவங்க கிளையன்ட்ஸ்? பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார், ஹாண்டா, ராயல் என்ஃபீல்டுன்னு இந்தியாவோட டாப் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் இவங்க கூட லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றாங்க. இந்த டாப் பிராண்ட்ஸோட வெஹிக்கிள் அசெம்பிளி லைன்ஸ்ல அவங்க எவ்வளோ டீப்லி இன்டெகிரேட்டடா உள்ள உட்காந்துருக்காங்கன்னு இதுலேருந்தே நமக்கு தெளிவா புரியும். அண்ட் இது வெறும் இந்தியாக்குள்ள மட்டும் ஆப்ரேட் ஆகிற பிசினஸ் இல்ல. தூட் டிரான்ஸ்மிஷனுக்கு குளோபலி 22 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்தியா, யூகே, ஸ்லோவாக்கியா மற்றும் தாய்லாந்துன்னு அவங்க மேசிவ் குளோபல் ஸ்கேல இந்த நம்பர் 22 நமக்கு கிளியரா சம்மரைஸ் பண்ணி காட்டுது. They are playing the global game. Okay, let's shift gears and look at the numbers. IPO details and capital structure எப்படி இருக்கும்னு தெளிவா பார்க்கலாம். Retail investors-க்கு தேவையான most critical facts இதுதான். Total issue size around 3067 crores. Price band பாத்தீங்கன்னா 829 rupeesல இருந்து 871 per share fix பண்ணிருக்காங்க. ஒரு லாட்க்கு 17 shares, so minimum investment நமக்கு 14,807 rupees தேவைப்படும். டேட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 10 to 12 ஓப்பன் ஆகுது அண்ட் ஆகஸ்ட் 17 லிஸ்டிங் டேட். நான் ஐபிஓல ரைஸ் பண்ற முழு காசும் கம்பெனிக்கு போகுமான்னு கேட்டா அப்சல்யூட்லி நாட். இதுல 1400 crore தான் ஃப்ரெஷ் இஷ்யூ, அதாவது டிரெக்டா கம்பெனி பிசினஸ்குள்ள போற கேபிட்டல். பேலன்ஸ் 1666.89 crore ஆஃபர் ஃபார் சேல். இதுல முக்கியமா பேன் கேபிட்டல்னு ஒரு பெரிய பிரைவேட் எக்விட்டி ஃபர்ம் அவங்க ஷேர்ஸை செல் பண்ணி பார்ஷலி எக்ஸிட் ஆகுறாங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்போ நான் ஃப்ரெஷ் கேபிட்டல் 1400 crores எக்ஸாக்டா எப்படி யூஸ் பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சுமார் 767 crores அவங்க ஹை காஸ்ட் டெட்டை கிளியர் பண்ண பயன்படுத்துவாங்க. செகண்ட், 150 crores யூஸ் பண்ணி ஹரியானால உள்ள ஜெஜ்ஜர் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள ஹோசூர்ல புது கிரீன்ஃபீல்ட் ஃபேக்டரிஸ் பில்ட் பண்ண போறாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அக்விசிஷன்ஸ் அண்ட் கார்ப்பரேட் பர்பஸஸ்க்கு போகுது. டெட் குறையறது கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த்துக்கு கண்டிப்பா ஒரு ஃபேண்டாஸ்டிக் சைன். நெக்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் their financial health. ஐதோலா ஹை growth இருக்கு, பட் at the same time squeezed marginsம் இருக்கு. Let me explain. ஃபர்ஸ்ட், அவங்க ரெவென்யூ growth கவனிக்கணும். FY24ல 2799 crores இருந்த டோட்டல் ரெவென்யூ FY26ல 4563 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் லுக் at that jump. லாஸ்ட் 3 yearsல நியர்லி 28% காம்பவுண்ட் ஆயிருக்கு அவங்க ரெவென்யூ. டாப் லைன் வளர்ச்சி உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா தி அப்சல்யூட் crucial point is here. ரெவென்யூ அதிகமானாலும் EBTA மார்ஜின்ஸ் ட்ராப் ஆகிட்டே வருது. FY24ல 18.31% ஆயிருந்த மார்ஜின் FY26ல 15.71%க்கு விழுந்துருச்சு. ஏன் தெரியுமா? காப்பர் அண்ட் என்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ் மாதிரியான ரா மெட்டீரியல்ஸோட பிரைஸ் வாலட்டாலிட்டி தான் இதுக்கு மெயின் ரீசன். அந்த எக்ஸ்ட்ரா ரா மெட்டீரியல் காஸ்ட்டை அவங்களால உடனே கிளையன்ட்ஸ் கிட்ட பாஸ் பண்ண முடியல. That's a real challenge. இதனால என்னாச்சுன்னா நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ், அதாவது PAT மார்ஜின்ஸ் FY24ல 10.67%ல இருந்து FY26ல 8.70%ஆ ட்ராப் ஆயிருக்கு. கம்பெனி ஃபேஸ் பண்ற இந்த பாட்டம் லைன் ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ரெஷரை இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ரெவென்யூ வளருது, ஆனா ப்ராஃபிட்ஸ் பெர்சன்டேஜ் வைஸ் ஸ்குவீஸ் ஆகுது. So, it's time for a reality check. Peer comparison and hidden risks எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தா தூர்த்தோட PE மல்டிபிள் 44.9x இருக்கு. இது மதர்சன் சுமியை விட கொஞ்சம் அதிகம்தான். ஆனா மிண்டா கார்ப்பும் உனோ மிண்டா விட கம்மி. ஸோ ரீசனபிள் பிரைஸ்ல தான் இருக்கு. ஆனா மார்க்கெட்லயே அப்சல்யூட் சீப்பஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் ஆன் த பாசிட்டிவ் சைட் அவங்க EBITDA மார்ஜின் 15.71%, which is stronger compared to its peers.
ஆனா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அதாவது ஆர்ஓசியை பார்த்தீங்கன்னா தூத் 19.14% தான் மெயின்டைன் பண்றாங்க. மதர்ஸ் அண்ட் சுமி 39% இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா ரீசெண்டா பெயின் கேபிட்டல் பண்ணா பிரைவேட் எக்விட்டி இன்ஃபியூஷன் அவங்க கேபிட்டல் பேஸை அதிகமாக்கி டெம்பரர்லி இந்த எஃபிஷியன்சி ரேஷியோவை டிப்ரெஸ் பண்ணிடுச்சு. இது ஆக்சுவலி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இல்ல, ஆனா கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். Now, let's lay out the major investment risks. Number 1, copper prices மாறணும். Now, உங்க profit directly affect ஆகும். Number 2, அவங்க total revenue la 78%, just two-wheelers and three-wheelers la இருந்து தான் வருது. We are seeing a heavy reliance here. Number 3, top 10 customers தான் 80% revenue தராங்க. So, customer concentration ரொம்ப high இருக்கும். And lastly, அவங்க existing plants இப்போ almost 89% capacity run ஆகுது. புது factories open ஆகிற வரைக்கும் extra orders இருக்க பெரிய capacity constraint இருக்கும். Alright, let's wrap this up with the final verdict. Strengths, weaknesses, and valuations is synthesized peeny pom-pom. ஒரு பக்கம் core strengths பார்த்தீங்கன்னா 70% EV market share, robust-ஆன top-line revenue growth, and Indiaவோட top-tier OEM clients. இன்னொரு பக்கம் critical risks. தொடர்ந்து 3 வருஷமா குறையிற profit margins, பெரிய offer for sale amount, and specific sectorல உள்ள concentration. இதுதான் ground reality. We have to weigh both sides. So what's the bottom line? Dhoot Transmission, electric vehicle wiring harness market law, or a clear dominant leader with a reasonable price tag. On a தொடர்ந்து கொரியற அவங்க margins எப்படி stabilize பண்ண போறாங்கங்கிறது தான் long-termல அவங்களுக்கு ultimate test. Remember, either buy or sell recommendation கிடையாது. உங்க investment plan பண்ண ஒரு unbiased, clear perspective லான். The final call is always yours. இந்த IPO analysis பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் IPO analysis, company analysis மற்றும் market updatesக்கு Lumos by Akshaya சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.